நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா பேழையை கட்டணும், அப்புறம் பூர்வ உலகத்தையும் தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவன். உலகமெல்லாம் அவன் தான் பிரசங்கம் பண்ண 100 வருஷம் ஊழியம் செய்தான். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம், என் மனைவி 3 மகன் 3 மருமக, அந்த 8 பேரும் கடவுளுக்குள்ளே இருந்தாங்க. முழு உலகம் அவன் பிரசங்கத்தை கேட்டு வரல, ஆனால் குடும்பம் நல்லா இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. நோவா எல்லாம் பிரசவம் பண்ணான், ஒருத்தர் ரசிக்கப்படல. சில பிள்ளை வருதுன்னு சொன்னான், 100 வருஷம் பிரசவம் பண்ணி ஒரு ஆள் வரல. ஆனால் அவனுக்கு இருந்த சந்தோஷம், என் மனைவி 3 பையங்க சேம் காம் யாப்பேத் 3 மருமக்கமார் கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க. அவங்க தான் பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க. இன்றைக்கி நம்ம பேழை என்பது நம்ம சபை தான். வேதம் சொல்கிறது, ஜனங்கள் பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஜலப்பிள்ளை வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இயேசு சொல்லிட்டு அப்புறம் சொல்ல, இப்படித்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு சொன்ன வார்த்தை. இப்போ நம்ம இயேசு வர்றாரு, உலகம் அழிய போனா ஆட்கள் அதை பற்றி உணர்வு இல்லாமல் இருக்கான். ஆனால் நடக்க போகுது. இந்த காலவேளையில் இயேசு வரப்போகிறதுனால நீங்களும் உங்கள் குடும்பம் ஆயத்தமாக இருக்கணும். உங்களால் ஏன்ற அளவுக்கு சுவிசேஷம் அறிவிங்க. முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். பராட்டை பாருங்க. 3வது, மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை பெறுங்க. 4வது, மாறுபடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. 5வது, ஆத்துமாதாயம் செய்யுங்க. 6வது, கடைசி வரைக்கும் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். 7வது, முடிவு வரைந்த நிலைத்திருங்க. இந்த ஏழையின் செய்தி என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆயுசு உலகத்தில் குறைவு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி உட்கார்ந்த வண்ணமாக கண்களை மூடி வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு நீ வந்தாலும் அப்படி வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறப்பா, ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நானும் என் குடும்பமும் உமக்குள்ளே இருக்கணும். என் பாவத்தை எல்லாம் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெற ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற ஒப்பு கொடுங்க. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. இயேசுவை பிறருக்கு அறிவிங்க. கைகளை உயர்த்தி நீ கேட்குறீங்க. அவங்க கேட்குறானே இல்லையோ, ஐயா சொன்ன யாரும் கேட்க மாட்டான். நோவா 100 வருஷம் பிரசவம் பண்ணி ஒரு ஆளும் கேட்கல. சொல்ல வேண்டியது நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, நானும் என் குடும்பம் உமக்குள்ள இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே,